வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுகிறேன் வேளச்சேரியிலேருந்து. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு சாதாரண ரயில்வே ஸ்டேஷன் பைக் பார்க்கிங்கோ கார் பார்க்கிங்கோ கிடையாது. இது வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணுற வேளச்சேரி பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற முக்கியமான ரோடு. வேளச்சேரி வாசிகள், மடிப்பாக்கம் வாசிகளுக்கு இந்த ரோடை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ரோடு எப்போதும் பிஸியாக இருக்கும். பீக் ஹவர்ஸில் இங்கே 20 நிமிஷம் வரைக்கும் டிலே இருக்கிறது வழக்கம். ஏன் இந்த இடத்துல டிலே இருக்குது? இந்த ரோடு நல்லா அகலமாக தானே இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த ரோடு திடீர்னு டிராஃபிக் இருக்கிற போது குறுகிடுது. மெயினான ரீசன் இந்த கார்னரில் இருக்க மஹேந்திரா ஜுலைக்கியா மோட்டார்ஸ். அவங்களுடைய எம்ப்ளாயி பைக் பார்க்கிங், அவங்களுடைய டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸ், அவங்களுடைய கஸ்டமர் கார்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ரோட்டில் தான் பார்க் பண்ணுறாங்க. சில சமயம் 3 முறை வரைக்கும் பார்க் பண்ணி ரோடை பிளாக் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஒரு நாள் இங்கே ஒரு சின்ன டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால் மறுபடியும் ஒரு டிராஃபிக் ஜாம் க்ரியேட் ஆச்சு. அப்பயும் இங்கே இடத்துல மஹேந்திரா மோட்டார்ஸோட காருங்களாம் நின்றுச்சு. நான் போய் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க. அங்கேருந்து 250 மீட்டரில் J7 டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போய் இங்கே பிரச்சனை எல்லாத்தையும் விளக்கி சொன்னோம். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அந்த ஸ்டேஷனோட ரைட்டர், உன்னால் நாங்கள் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி அனுப்பிச்சிட்டாரு. சரி, பைக் நிறுத்துகிறாங்க, கார் நிறுத்துகிறாங்க, கஸ்டமர் கார் நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னே, எப்படின்னா பொதுமக்கள் தான் தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஃபீனிட் மார்க்கெட் சிட்டியில் பைக் பார்க்கிங்க்கு 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா வாங்குறாங்க, கார் பார்க்கிங்க்கு 2 மணி நேரத்துக்கு 120 ரூபா வாங்குறாங்க. இதனால் யாரும் பைக்கோ காரோ பார்க் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. எல்லோரும் பார்க் பண்ணுறாங்க, கரெக்டாக காசு கட்டுறாங்க. முக்கியமாக அவங்க வாசலில் போய் யாரும் வண்டியை நிறுத்திட்டு போகிறதில்ல. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு போனாலும் ஒரு டிராஃபிக் போலீஸ் அங்கே கரெக்டாக வந்து ரெக்கர் போடுவாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து உங்களை புரிஞ்ச பாஷையில் புரியாத பாஷையிலலாம் திட்ட போகிறோம். இங்கேயும் அதே தான். 3000 சதுரடி உள்ள கார் ஷோரூமுக்கு அவங்கக்கிட்ட ஒரு 2 கஸ்டமர் பார்க் பண்ணுறதுக்கு கூட கார் பார்க்கிங் கிடையாது. இருக்கிற கார் பார்க்கிங்லேயும் அவங்க கார் தான் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. எம்ப்ளாயிஸுக்கு கூட பார்க்கிங் கிடையாது. ஸோ அவங்க ரோட்டில் தான் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்படி இவங்க ரோட்டை ஆக்கிரமிக்கிறதுனால தான் டிராஃபிக்னால் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். இதை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு நேராக கேட்குற பொதுஜனங்களையும் எம்ப்ளாயிஸ்ன்ற பேரில் ரவுடிங்களை வச்சுக்கிட்டு விரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சாலைகளை ஆக்கிரமிக்கிற வியாபார நிறுவனங்கள் மேலே டிராஃபிக் காவல் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை நாங்கள் சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ்ன்ற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ரியாக்ட் பண்ணுங்கள். இதை ஆக்ஷன் எடுக்க சொல்லி நீங்களும் வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.